பணிநிறுத்தம் செய். தமிழக அரசே 23 ஆண்டுகால பணி செய்யும். டாஸ்மாக் நிர்வாகமே பணி செய். தமிழக அரசே டாஸ்மாக் நிர்வாகமே பணிநிறுத்தம் செய். 23 ஆண்டு காலம் உழைத்திட்ட டாஸ்மாக் பணியாளர்களை நிறுத்தம் செய். தமிழக அரசே சட்டப்படியான கோரிக்கைகளை நிறைவேற்றிடு. தமிழக அரசே ஒவ்வொரு நாளும் டாஸ்மாக் பணியாளர் உயிர் இழந்து எதற்கு இந்த அவகாசம்? தமிழக அரசே எங்கள் கோரிக்கை தெரியாமலே தமிழக அரசே சொந்த தொகையை அளித்துவிட்டு ஏன் இந்த விளம்பரம்? தமிழக அரசே இன்று தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நல சங்கத்தின் சார்பாக மாவட்ட மேலாளர் அலுவலகங்களில் குடும்பத்துடன் குடியேற்றம் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தின் முக்கிய நோக்கம் பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு, ஓய்வூதியம் இவற்றை முன்னிறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது முதல்வர் அவர்கள் 25 விழுக்காடு சம்பள உயர்வு என்று அறிவித்திருக்கிறார். 25 விழுக்காடு என்பது நாங்கள் வாங்கும் சம்பளத்தில் 2500 ரூபாய். இந்த 2500 ரூபாய் போதுமானதாக இருக்குமா? 50,000 சம்பளம் வாங்குவவர்களுக்கும் இந்த 2500 எங்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக 23 நாள் உழைத்து கொண்டிருக்கிற எங்களுக்கு வெறும் 15,000 ரூபாய் மட்டுமே சம்பளமாக இருக்கிறது. இந்த 25% என்பது 2500 ரூபாய் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு இது போதுமானதாக இல்லை. ஆகவே முதல்வர் அவர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும், பணி பாதுகாப்பு வேண்டும், காலமுறை ஊதியம் வேண்டும். இதனை வழங்க வலியுறுத்தி இந்த தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள், குடியேற்றம் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்றி. அதில் பார்த்தீங்கன்னா 90,000 சம்பளம் வாங்குறாங்க, இதே சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர், மேற்பார்வையாளர்லாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வெறும் 15,000, 14,000, 12,000 இந்த சொற்ப ஊதியம். அது 23 ஆண்டுகளாக வேலை செய்திருக்கு இந்த நிலைமை. அதனால் சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். கேரளாவை போன்று அடுத்த கட்ட போராட்டம் இதை விட இன்னும் குடும்பத்துடன் தீவிரமாக இருக்கும்ன்றதை இதனுடைய அறிவிச்சுக்கிறோம். நன்றி. RM ராமஜெயம், மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம்.